நம்மளோட தோட்டத்தில் இன்றைக்கி பலாப்பழம் பறிக்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பறிக்கிற பழம் நம்ம ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு போக போகிறாங்க. நம்மளோட பாபாஜி ஆசிரமத்துக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் மொதல் பறிக்கிற பழம் ஆசிரமத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வைக்க போகிறேன். அந்த பழம் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா தம்பி வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. நீ பாருங்கள், நானும் தம்பி நாங்கள் பறித்தோம். அதை பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் அவ்வளோதான் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி அந்த பாலெல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. அது போக இன்னும் ஒரு 3-4 பழம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பழம்லாம் பறிக்கிறதுக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழித்து தாங்க காய்ச்சிச்சு. நானும் என் பசங்களும் இது எப்படா காய் விடும், எப்போ தான் பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழித்து தாங்க இந்த மரத்தில் பிஞ்சரே விட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் பிஞ்சு விட ஆரம்பிக்கவும் என் பசங்கள்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டானுங்க. அம்மா பலாப்பழம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆட்டம் பார்த்திங்கன்னா. அது போக என் தம்பி, என் தங்கச்சி, எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே இந்த பழம் எங்களுக்கு தான் அவ்வளோ போட்டி போட்டானுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சு அந்த பழத்தை சாப்பிட்றதுன்றது ஒரு தனி ருசி தாங்க. யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்க, சொந்த தோட்டத்தில் மரம் வச்சு பழம்லாம் பறித்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பலாமரம், எலுமிச்சம்பழம், சீத்தாப்பழ மரம், மாதுளம்பழங்கண்டு எல்லாமே இருக்குது. அது போக இன்னும் வாழை, கொய்யா வச்சுருந்தேன். வாழை பக்க வேரெல்லாம் நிறைய விட்டு பூச்சிகள் அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வாழையை வெட்டிட்டோம். கொய்யா மரம் பார்த்திங்கன்னா அதுவாகவே சாஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் ஆழமாக வைக்காமல் லைட்டாக நம்ம வீட்டில் வச்சுருந்த கொய்யாப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வைக்கும்போது நாங்கள் சரியாக பள்ளம் தோண்டி வைக்கலை. அதனால் அது வெயிட்டு தாங்க முடியாமல் மரம் சீக்கிரமாகவே சாஞ்சிருச்சு. திரும்பவும் ஒரு கொய்யாக்கண்டு, ஒரு மாங்கண்டு 2ம் வைக்கணும்னு ஆசைங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வச்சுருவேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.